ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சாலும் மன நிம்மதி மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை முழுமையானதான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். பணமும் செல்வமும் நிறைந்த ஒரு மனிதன் தன் மன அமைதியை தேடி சாதுவை நாடுறாரு. அந்த சாது அந்த மனிதனுக்கு என்ன சொல்லியிருப்பார்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராமன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தார். அவருக்கு பணம், சொத்து, கார், பங்களான்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் நிம்மதி. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு லாபம் வருமா இல்ல நஷ்டம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம். ராத்திரி தூங்கும்போது போன்ல லைட்டா ஒரு மெசேஜ் வந்தா கூட ஒரு படபடப்பு. சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியல. உடல்நிலையும் பாதிக்கப்படுது. உடனே டாக்டர் கிட்ட போறார். மாத்திரை, மருந்து எல்லாமே சாப்பிட்றாரு. இருந்தாலும் மனமும் சரியாகல, உடம்பும் சரியாகல. அவரை பார்ப்பதற்காக அவர் நண்பர் வருகிறார். அவர் ஒரு சாதுவை பற்றி கூறி செல்கிறார். ரகுராமுக்கும் அந்த சாது கிட்ட போனா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அந்த சாதுவை பார்க்கறதுக்கு கிளம்புறார். சாது இருக்கிற அந்த ஆசிரமத்திற்குள்ள ரகுராம் போகும்போதே ரகுராமின் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு நிம்மதி வருகிறது. ஆனாலும் அவர் மன ஓட்டம் ஓடிக்கொண்டேதான் இருக்குது. தியானம் செஞ்சு கொண்டிருந்த அந்த சாது கிட்ட போய், ரகுராம், எங்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு சாமி, ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு புயல் அடிச்சுட்டே இருக்கு. எப்படியாவது என் மனசை அடக்கி அதோட நல்வழிப்படுத்துங்க, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி அழுகிறார். சாது ரகுராமை பார்த்து, மகனே, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, தொண்டை வறண்டு போயிருக்கும் போல. ஆசிரமத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஆறு ஓடுது, அங்க போய் இந்த மண்பானையில கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்றார். ரகுராமுக்கோ என்ன இது, நம்ம மன அமைதியை பற்றி கேட்டா இவரு தண்ணீர் எடுக்க சொல்றாரு அப்படின்னு மனதுல நினைச்சிட்டே அந்த தண்ணீர் எடுப்பதற்காக பானையை தூக்கிட்டு போகிறார். ரகுராம் ஆத்துக்கு போய் பார்க்கிறார். அங்கு சில மாடுகள் தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கு. ஒரு மாட்டு வண்டி அப்பதான் அந்த ஆத்த கடந்து போயிருக்கு. அந்த தண்ணி முழுக்கா களிமண்ணும் குப்பையுமா செம அழுக்கா இருக்கிறத பார்க்கிறார். ரகுராம் இந்த அழுக்கு தண்ணீரை எப்படி கொண்டு போறது, இந்த தண்ணீரை எப்படியாவது சுத்தம் பண்ணணும்னு நினைச்சு ஆத்துக்குள்ள இறங்கி தன்னோட கைகளால் அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்க முயற்சி பண்ணுறார். ஆனால் அந்த கையை வச்சு அவர் கலக்க அடியில் இருக்கிற சேர் மேலும் மேலே வந்து தண்ணீர் ரொம்ப பயங்கரமாக அழுக்காகுது. வெறும் பானையை மட்டும் எடுத்துட்டு ஆசிரமத்திற்கு திரும்புகிறார் ரகுராம். ஆசிரமத்திற்கு வந்த ரகுராம் சாதிவிடம் சென்று, சாமி, அங்க தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு, நான் கையை வச்சு சுத்தம் பண்ணியும் அது சரியாகல, அதனால நான் தண்ணி கொண்டு வரல அப்படின்னு கூறுகிறார். இதை கேட்ட சாது, பரவாயில்ல, நீ அந்த திண்ணையில அமைதியா நான் சொல்ற வர உட்காரு என்று சொல்லிட்டு சாது தியான நிலைக்கு சென்று விட்டார். இதை கேட்ட ரகுராமுக்கு ஒன்றும் புரியல. மனக்குழப்பத்துடன் அந்த திண்ணையில் அமர்கிறார். ஒவ்வொரு நிமிடத்தையும் கடப்பதற்கு சிரமப்படுகிறார் ரகுராம். நேரம் போக போக அவர் மனம் அமைதியாகிறது. அங்கிருந்த பறவைகளையும் அதன் சத்தத்தையும் கேட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறார். 2 மணி நேரம் கழித்து கண் விழித்த சாது ரகுராமிடம், இப்போது போய் அந்த ஆத்தில் தண்ணீர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் ஆத்துக்கு தண்ணீர் எடுக்க சென்ற ரகுராம் அந்த தண்ணீர் கண்ணாடி போல சுத்தமா இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தண்ணீரை அந்த பானையில் கொண்டு வந்து சாதுவிடம் கொடுத்தார். சாது ரகுராமிடம், இதுதான் மனசோட ரகசியம். வாழ்க்கையில கஷ்டங்களோ நஷ்டங்களோ வரும்போது நம்ம மனசு இந்த ஆத்து தண்ணி மாதிரி கலங்கி போயிடும். அந்த நேரத்துல எனக்கு ஏன் இப்படியெல்லாம் ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பதட்டப்பட்டு இன்னும் அதிகமா நம்ம யோசிச்சோம்னா அது சேறு இருக்கிற தண்ணியை நம்ம கையை வச்சு கலக்கிற மாதிரி தான். மனசு கலங்குற நேரத்துல எல்லாத்தையும் அந்த இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு உன்னை நீயே கவனிச்சு அமைதியாயிரு. பொறுமையா இருந்தா காலப்போக்குல உன்னோட பயம், கவலை எல்லாம் அந்த சேரு மாதிரி அடியில தங்கிடும். மனசும் தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னார். இதை கேட்ட ரகுராமுக்கு மனதில் இருந்த குழப்பமும் தீர்ந்தது. சாதுவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு தனது அன்றாட பணிகளை மன நிம்மதியுடன் செய்ய தொடங்கிவிட்டார். பார்த்தீங்களா முருக சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வாழ்க்கையில இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முருகா நீயே துணைன்னு எல்லாத்தையும் அவன் பாதத்துல ஒப்படைச்சிடுங்க. கலங்கின ஓட தண்ணி எப்படி தானா தெளிஞ்சுதோ அதே மாதிரி உங்க கவலையும் நம்ம கந்தன் சீக்கிரமா தீர்த்து வைப்பார். மனசை அமைதியா வச்சுக்கோங்க. வேலும் காக்கும் வேலவனும் காப்பான். மறக்காம நம்ம ஸ்கந்தன் டிவைன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். பாய்ங்க. முருகாச்சரணம்.